அந்த ஊட்டியில அந்த மலையில இப்படி போற போது ஹேர்பின் பெண்டுன்னு வச்சிருக்கான். அது ஒரு பொயட்டிக்கான கற்பனை. ஊட்டி மலை கொண்ட மாதிரி இருக்கான், அந்த வளைவெல்லாம் ஹேர்பின் மாதிரி இருக்கான். ஹேர்பின் பெண்டுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான். மலையில கொண்டையில அப்படி குத்துற மாதிரி அந்த பாதையெல்லாம் அப்படி குத்தி குத்தி வச்சிருக்கான். எவனோ மேலேந்து பார்த்திருக்கான். இந்த ஹேர்பின் பெண்ட்ல வண்டி இப்படி திரும்புற போதெல்லாம் பெரிய அவஸ்தையா இருக்கும். அந்த உட்காந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் சீட்டு நரகம். சரி, நம்மளால உட்கார முடியாது. முடிவு பண்ணிட்டு இறங்க போனேன். அப்போ முன்னாடி சீட்லேருந்து ஒருத்தர் பார்த்துட்டார். சார் இங்கே வாங்க, இங்கே வாங்க, நீங்கள் சுகிசி வந்தானே, நான் ஊட்டிலாம் பேசியிருக்கான், போவே வாங்க 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 அப்படின்னு சொல்லி வாங்க இங்கே உட்காருங்க. நீங்கள் அடுத்த பஸ்ஸில் வரேன், இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு அவர் இறங்கி போயிட்டார். நான் உட்காந்துட்டோன்னே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. அந்த லாஸ்ட் சீட் ரொம்ப கஷ்டமான சீட் ஆச்சு, அதில் யார் உட்காருவா, எப்படி உட்காருவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யார் வந்து உட்கார போகிறா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு நியூலி மேரீடு கப்பல் வந்து உட்காந்தாங்க. அவங்க நியூலி மேரீடு உனக்கு தெரியுமோ அப்படிங்கிறீங்களா? தெரியும் அப்படின்னா நான் ஒரு PhD பண்ணியிருக்கேன். பாருங்க, முதல்ல பொண்ணு போய் பின்னாடி பையன் போனான்னா இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு அர்த்தம். ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். முதல்ல பொண்ணு போய் பையன் பின்னாடி போனா இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்னோட ஒன்று அப்படி ஈசிக்கிட்டே போனால் இப்போ தான் லேட்டஸ்டாக மேரேஜாக இருக்குன்னு அர்த்தம். ஆம்பளை முன்னாடி போய் வந்தாவா வராட்டி போ அப்படின்னு போய் அந்த பொண்ணு குழந்தை இது வந்துட்டேன் கல்யாணம் ஆகி 2 பெத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அளவுகோல் தான். நியூலி மேரிட் அப்படி 2 வந்தது. அழகா அந்த லாஸ்ட் சீட்ல அப்படி ஏறி உட்காந்து லாஸ்ட் சீட்ல நான் நினைச்சேன், ஐயோ அந்த கடைசி சீட்டு நரகமாச்சே அப்படின்னு நினைச்சேன். பஸ் புறப்பட்டு ஊட்டியில போகுது. அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுலையும் அவன் டிரைவரை கும்பிடுறான். அது அப்படி வண்டி அப்படி தூக்கி போட்டு இறங்குது பாருங்க. அவன் எங்கேயோ சொர்க்கத்தையே போயிட்டான். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இதெல்லாம் நீ ஏன் பார்த்த அப்படின்னு. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் பார்த்தனே ஒழிய எனக்கு ஒண்ணு பார்க்கணும் என்ன. அவன் நரகம்னே சொல்லல. நான் இறங்குற போது அந்த லாஸ்ட் சீட் அவன் தொட்டு கும்பிடுறான். அவன் சொல்றான் இது சொர்க்கம்னா. இப்ப நான் சொல்லட்டுமா, அந்த கடைசி சீட் நரகம் என்று நான் சொன்னேன், அந்த கடைசி சீட் நரகம் என்று நான் சொன்னேன், அந்த கடைசி சீட் சொர்க்கம் என்று அவன் சொன்னான். நண்பர்களே, கடைசி சீட்டில் நரகம் இருக்கிறதா? கடைசி சீட்டில் சொர்க்கம் இருக்கிறதா? இல்லை. கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது. சொர்க்கமும் நரகமும் உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அபிப்பிராயங்களை மாற்றுங்கள், வாழ்க்கையை மாற்றலாம்.